அம்மா. இந்த அம்மா என்றவள் நம்மை 9 மாதம் அல்லது 10 மாதங்கள் வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்து பால் ஊட்டி சீராட்டி நடை பழக்கி நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நல்ல சத்தான உணவை எல்லாம் ஊட்டி நமக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து, ஏன்னா அம்மா தான் முதல் டீச்சர். நம்முடைய முதல் ஆசிரியர் அம்மா தான், மறுக்கவே முடியாத உண்மை. இப்போ அப்பா நம்ம கூட பிறந்தவங்களையெல்லாம் பார்த்து ரொம்ப பத்திரமா பார்த்து நமக்கெல்லாம் சுவையான சத்தான உணவை நம்மளுக்கு ஊட்டி நம்மளையெல்லாம் பராமரித்து பல வருடங்கள் வளர்த்து ஒவ்வொரு நாளும் நாம் பள்ளி கல்லூரியில் படிக்கும்போது போயிட்டு படிச்சுட்டு வரும்போது, ஸ்கூல் காலேஜிலேருந்து வீட்டுக்கு நம்ம வரும்போது வந்த உடனே அவளை சாப்பிட்டியான்னு நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் எனக்கு சாப்பாடு வேணும், அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லுவோம். வந்த உடனே நம்மளுக்கு வயிறார மனசார சாப்பாடு தந்து நம்மளை அழகாக பார்த்துக்கிட்டு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாளாவது அந்த அம்மாவை பற்றி, எல்லாரும் கிடையாது, பெரும்பாலான பிள்ளைகள் அம்மாவை பற்றி நினைத்து பார்த்துருக்கோமா? அந்த அம்மாட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசியிருக்கோமா? அம்மா நீ சாப்பிட்டியா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கோமா? என்னைக்காவது அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேட்டிருக்கோமா? கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். இந்த அம்மாக்களில் நிறைய வகை உண்டு. ஹவுஸ் ஒய்ஃபும் இருக்காங்க. இப்போ நிறைய அம்மாக்கள் ஆஃபீஸுக்கு போய் இந்த பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, கணவனுக்காக குடும்பத்துக்காக போய் உழைச்சி வேலை செய்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அந்த அம்மாக்களும் பார்த்திங்கன்னா அவங்க வேலை போக மற்ற நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்காக செய்கிற வேலை இருக்கு பாருங்க, செய்கிற கடமை இருக்கு பாருங்க, சொல்ல முடியாதுங்க, லிமிட்லெஸ். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேச்சாளர் பேசுகிறத கேட்டேன். கண்ணில் தண்ணி நிற்கிது. அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு அம்மா உயிரோடு இருந்தால் அந்த அம்மாவினுடைய காலை முத்தமிடுங்கள். இஃப் யுவர் மதர் இஸ் அலைவ் ப்ளீஸ் கிஸ் ஹர் ஃபீட் அப்படின்னு சொன்னார். எனக்கும் கண்ணு கலங்கிருச்சு. தயவு கூர்ந்து உங்களுடைய அம்மா இப்போ இருக்காங்க உங்கள் கூட அப்படின்னா அவங்கள பார்த்துக்குங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுங்க. அது மிகப்பெரிய அருள். இட்ஸ் அ பிளெஸ்ஸிங். நமக்கு அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க, அவங்கள நாம் பார்க்கணும் அப்படிங்கிற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சிருக்குனாலே பெரிய விஷயம். அது தயவு செய்து அந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க, பெரிய சான்ஸ் அது. இப்போ பரவலாக கேள்விப்படுறோம், அம்மா அப்பாக்களை கொண்டு போய் ஹோமில் விடுறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக, அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இருக்கலாம், பத்திரமா இருக்கணும் பெற்றோர் அப்படின்னு சொல்லிட்டு ஹோமில் கொண்டு போய் விடலாம். ஆனால் அது விதிவிலக்கு. வேணும்னு கொண்டு போய் ஹோமில் விடாதீங்க. அதே போல் இன்னும் ரொம்ப ஷாக்கிங் நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறேன். அம்மாவை போட்டு அடிக்கிறாங்க, அப்பாவை வசப்பாடுறாங்க, திட்டுறாங்க, அம்மாவை காலால் எட்டி உதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செய்து இந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த மாதிரி செய்பவர்கள் நல்லா இருக்க மாட்டாங்க. இப்போவே திருந்திக்கிருங்க. ஏன்னா அப்பா அம்மாவை மனசு நோகாமல் நடத்திக்கிருங்க. அதே போல் அம்மாவை பத்திரமா பார்த்துக்குங்க. டேக் கேர்.